ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே நாம் அப்படி நினைத்த காரியங்கள் எல்லாம் துளிகூட பிசகாமல் அப்படியே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் பெரும்பாலும் பல பேருக்கு இருக்கிறது. இதை நம்மால் மறுக்க முடியுமா? இல்லையே. ஒவ்வொரு செயலுக்கும் அது நிறைவேற ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை. இதை வித்யா தத்துவத்தில் நான் சொல்லியிருப்பேன். காலம், தூரம், நேரம், மாயை, அங்கே மாதிரி சொல்லியிருப்பேன். ஏழுடைய இதாக சொல்லியிருக்கேன். ஆகவே அது எந்தெந்த காரியம் செய்யணுனாலும் ஏழுடைய இது தேவை இருக்குது. அதை வைத்து தான் அதனுடைய பயன் கிடைக்கும். உணர்வதே இல்லை. ஒவ்வொரு செயலுக்கும் நிறைவேற ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை என்பதை நம்மில் பலரும் உணர்வதே இல்லை. விலையை இன்னும் கொஞ்சம் சேர்த்து தந்தால் போதும், விரும்பியதை அடைந்து விடலாம் என்பதுதான் இங்குள்ள பழையவேறது எண்ணமாக இருக்கிறது. இது இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு இயல்புதான். இத்தகைய மனப்பான்மையை தங்களுக்கும் சாதகமாக பயன்படுத்தி பலரும் நேமாலஜிஸ்ட், ஜெம்மாலஜிஸ்ட் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிறார்கள். அப்படியானால் இவையெல்லாம் பொய்யா என்று கேட்காதீர்கள். இவை பொய்யா மெய்யா என்பது இப்போதைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இவையெல்லாம் ஒரு பக்கபலமாக இருப்பவனுக்கு நிற்கலாமே தவிர இவை ஒரு வெற்றிக்கு அடிப்படை ஆகிவிட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். எம்ஜிஆர் மூகாம்பை கோயிலுக்கு சென்று வந்தார். அங்கே 2 மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் தினந்தோறும் மூகாம்பை கோயிலுக்கு லட்சக்கணக்கானவர்கள் போயிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் ஆட்சி பீடத்திலேயே அவ்வளவு நினைத்ததை சாதிக்க முடிந்ததா? இல்லை. அதற்காக அந்த கோயிலில் சக்தி இல்லை என்று கூற முடியுமா? அந்த சமயத்தில் அந்த கோயிலுக்கு அவர் சென்று வந்ததும், அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதும் தற்செயலாக நடந்தது, அவ்வளவுதான். போதி மரத்தடியில் புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்டது என வரலாறு கூறுகிறது. அவருக்கு பின் இதுவரையில் எவருமே போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதில்லையே. ஏன், ஆப்பிள் மரங்கள் 1000 ஆண்டுகளாக இந்த உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆப்பிள் பழமும் காலங்காலமாக தரையில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஏன் மேலே பறந்து போகாமல் கீழே விழுகிறது என்று சிந்திக்க ஐசக் நியூட்டனால் மட்டும்தானே முடிந்தது. அதன் விளைவுதானே ஈர்ப்பு விசையின் கண்டுபிடிப்பு. பயன்படும் பொருள்கள் மட்டும் உலகத்தில் இருந்தால் போதாது, அதை பயன்படுத்தும் நபர்கள் இங்கே நபர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். அன்றாட வாழ்வில் பொருள் தேடும் பலரும் செய்யும் அதே தவறைத்தான் ஞானம் தேடுபவர்களும் செய்கிறார்கள். அவர்கள் துறவு என்றாலே அதை வீட்டை விட்டு ஓடுவது என்று எண்ணுகிறார்கள். வீட்டை விட்டு ஓடினாலும் இவர்களால் இல்லற நினைப்பை மனதை விட்டு விளக்க முடிவதில்லை. காரணம், இந்த மனிதர்கள் துறவு பூண்டாலும் இவர்களது மனமும் எண்ணங்களும் இவர்கள் கூடவே தான் ஆயுள் முழுவதும் வருகின்றன. நான் 6 மாத காலம் இடைவிடாமல் தியானம் செய்தேன், அப்படியும் எனக்கு இறைவன் காட்சி தரவில்லையே என்று ஒருத்தன் பரமஹம்சரை கேட்டாராம். அவர் சிரித்து விட்டு அதற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லையாம். பலரும் இப்படித்தான் பலசரக்கு கடையில் பணத்தை கொடுத்து பொருளை வருவது போல கண்மூடி தியானம் செய்தால் போதும், கடகடவென்று மந்திரங்கள் உச்சரித்தால் போதும், உடனே விண்ணிலிருந்து இறைவன் ஓடோடி வந்து காட்சி தந்து விடுகிறார் என்று நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. அதாவது ஆத்மாவானது நமது மனத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அந்த மனம் எண்ணத்துடன் பிணைந்துள்ளது. எண்ணங்கள் ஆசைகளுடன் பிணைந்துள்ளன. ஆசைகள் செயல்களுடன் பிணைந்துள்ளன. செயல்கள் உடலுடன் பிணைந்துள்ளன. இந்த பிணைப்புகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் தான் படிப்படியாக அவிழ்த்து கொண்டு வெளியே வர வேண்டும். மற்றவர்களால் அவனை இதிலிருந்து விடுவிக்க முடியாது. இனி ஒருமுறை எவரிடமும் ஞானம் பெறுவது எப்படி என்று கேட்காதீர்கள். அது ஒன்றும் கடையில் கிடைக்கிற பொருள் அல்ல. கொடுப்பதற்கு வாங்கி பொக்கிஷ அறையில் பூட்டி வைப்பதற்கும் அது ஒரு உணர்வு தானே. உணர வேண்டிய விழிப்புணர்வு. பௌதிக விஞ்ஞானம் கூட பிரபஞ்சத்தை பொருள், அதாவது பார்ட்டிகிள்ஸ், சக்தி, எனர்ஜி என்று தான் பிரித்துள்ளது. பொருளானது கண்ணுக்கு தெரியும், அதை தொடவும் முடியும். சக்தி என்பது கண்ணுக்கு புலப்படாது. உடல் கண்ணுக்கு தெரிவதும் உயிர் கண்ணுக்கு புலப்படாதது மாதிரித்தான் இதுவும்.
அதாவது நமது உடலில் மெய், வாய், கண், மூக்கு, செவி இவை எல்லாமே இப்படி மூளையுடன் தொடர்பு கொண்டவையே. ஆனால் ஞானம் என்னும் மெய்யுணர்வு அல்லது அனுபூதி நிலை என்பது அப்படிப்பட்டது அல்ல. இதற்கு முன் எவரும் உணர்ந்ததும் இல்லை. அதை ஓர் இயல்பான அனுபவமும் அல்ல. அதனை விவரிக்கவும் நம்மிடம் சொற்கள் எதுவும் இல்லை. பிறருக்கு உணர்த்துவதற்கும் எந்த வழியும் இல்லை. காணும் பொருளை கண்டே காணாத கர்த்தாவை நிச்சயிக்கலாம் என்று வாரியார் சுவாமிகள் வாக்கு. ஒரு பெரிய கட்டடமோ சாலையோ அல்லது அணையோ பெரிய எந்திரமோ இருப்பதை காணும்போது எவ்வளவு நேர்த்தியாக இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்ற வியப்பு நமக்குள் ஏற்படும். கூடவே இதனை யாரோ ஒருவன் தான் அமைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும். இயற்கையில் காணப்படும் ஒழுங்கையும் நேர்த்தியையும் காணும்போது இதை உருவாக்கிய ஒரு பேராற்றல் என்ற ஒன்று இருந்தே தீரும் என்ற உணர்வு கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். இறைவன் உணர்ந்ததே பலரும் தாங்கள் உணர்ந்தது பற்றி சரியான விளக்க வார்த்தைகள் இல்லாமல் திண்டாடி உள்ளனர். அவரிடம் அதை விளக்குவதற்கான சொற்கள் இல்லை என்பதால் தங்களால் விளக்க முடிந்த அளவிற்கு அதை பற்றி சொன்னார்கள். அப்படியும் அவர்களால் கொஞ்ச நெஞ்ச விஷயத்தை தான் சொல்ல முடிந்தது. அவர்களுக்கு விளக்க தெரியவில்லை என்பதால் அவர்கள் சொன்ன அந்த கொஞ்ச நஞ்ச விஷயத்தையும் விளக்கிக் கொள்ளக்கூட நம்மிடம் போதிய அறிவாற்றல் இல்லை. அவர்கள் சொல்லுவது ஒன்று எனில் நாம் அதற்கு எடுத்துக்கொள்ளும் பொருள் வேறாக இருக்கலாம். தாங்கள் கண்டறிந்த ஒரு உன்னத நிலையை பற்றி பிறருக்கு எப்படி விளக்குவது என்பது புரியாமல் பலர் அது பற்றி எதுவும் கூறாமல் மௌனமாகவே விட்டுவிட்டனர். ஏறக்குறைய எல்லா மகான்களின் நிலையும் இதுவாக இருந்தது. அவர்கள் ஒரு சிலரே ஓரளவுக்கு இதை பற்றி முழுமையாக விவரிக்க முயன்றனர். வாசியோகம் பாடிய சிவவாக்கியர் மூச்சை மேல்நோக்கி எழுப்பது சம்பந்தமான பாடலில் மேலெழுத்த வல்லீரல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்துள் ஆடுமே என்றார். மகட்கு தாய் தன் மணலானுடைய அகத்தை சொல்லென சொல்லுமாறு இங்கென என்கிறார் தாய் மணவர். அனுபூதி நிலை என்று இதை சிலர் குறிப்பிடுகின்றனர். ஆதிசங்கரர் இதை அத்வைதம் என்கிறார். துவைத என்றால் இரண்டு பொருள், அத்வைத என்றால் இரண்டு அல்லாதது என்று பொருள். அனைத்தும் கடந்த பரம்பொருள் என்பதும் ஒன்றுதான். எப்போதும் ஒன்று என்பது உண்டோ அப்போதே இன்னொன்று என்பது உண்டு அல்லவா? இங்கே எல்லாமே அவன்தான். இரண்டாவது என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. அதனால தான் இரண்டு அல்லாதது என்கிறார். அதாவது சீன அறிஞரான லாவாட்சோ என்பவர் துவக்கிய டாவோயிசம், கான்பூசியசம், புத்த மார்க்கம் போன்றவை பரம்பொருள் பற்றி குறிப்பிடையில் எதுவுமே இல்லை, எல்லாமே வெறுமை, வெறுமைதான் என்கிறது. வெறுமை என்றாலே ஒன்றுமில்லாத ஒரு சூன்யம் என்று பொருள். இதனாலேயே இடைக்காலத்தில் லாவோட்சோ பின்பற்றியவர்களே டாவோவின் சூன்யவாதிகள் என்றே குறிப்பிட்டது ஐரோப்பிய உலகம். புத்தர் சொன்ன சூன்யமா அல்லது ஆதிசங்கரன் பூரணமா, எது உண்மை என்று நீங்களே ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள். இதுவே இந்த பற்றி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.